அன்பு உள்ளம் கொண்ட நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பொதுவா நாம 27 நட்சத்திரத்துக்கான வாழ்நாள் பலன்கள பத்தி பார்த்துட்டு வரேங்க. அதுல இன்னைக்கு நாம சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நட்சத்திரம் நட்சத்திர மண்டலத்துல 10வது நட்சத்திரமாக இருக்குங்க. பொதுவா மகத்தில பிறந்தா ஜகத்த ஆள முடியும் இல்லையா? அதாவது மகம் ஜகத்த ஆளுங்க. இந்த மகாம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க என்னைக்குமே தன்னுடைய கௌரவத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. இத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அதே போல உங்களுடைய பிளஸும் இதுதாங்க. அடுத்ததா யார் என்ன ஆனா என்ன? உங்களுடைய அதாவது உங்களுக்குன்னு ஒரு பொசிஷனு, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு நீங்க இத முடிவு பண்ணிக்கங்க. அதே போல மகாம் நட்சத்திரக்காரங்க நீங்க என்னைக்குமே எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் போட்டு பண்ணுங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் ஆகுங்க. அதே போல எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க தயவு செஞ்சு துவண்டு மட்டும் போக வேண்டாங்க. அடுத்ததா என்னைக்குமே அதாவது மறந்தும் கூட இது எல்லாம் நமக்கு நடக்காதுன்னு அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா கடவுள் அத்தனை வரங்களையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க, கொடுக்கிறாரு, கொடுப்பாரு. அப்ப மகாம் நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், எதையெல்லாம் செய்யணும், எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. பொதுவா நீங்க வைராகியத்துக்கு சொந்தக்காரங்கன்னே சொல்லலாங்க. அந்த அளவுக்கு வைராகியமாக இருப்பீங்க. அதாவது நீங்க எப்பவுமே ஒண்ணு வேணும்னா வேணும். அதே போல வேண்டாம்னா வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. அதாவது நீங்க எப்பயுமே ஒரே முடிவாக இருங்க. அப்பப்ப முடிவ மாத்த வேண்டாங்க. ஏன்னா காலம் உங்கள தேடி வருங்க. இதுதான் உங்களுடைய பிளஸ் பாயிண்ட்டும் கூட. ஏன்னா கால புருஷன் கேது பகவான் தான் உங்களுடைய அதிபதிங்க. அப்ப கேது பகவான் உங்க பார்க்கறதுனால காலன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாருங்க. அதாவது காலன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுவாருங்க. அந்த யமனே உங்க பக்கம் வரதுக்கு பயப்படுவாருங்க. அதாவது மகாம் நட்சத்திரக்காரர்களே, யமனே உங்க பக்கம் வரதுக்கு பயப்படுவாரு. அந்த அளவுக்கு பலமானவர்கள் நீங்க தாங்க. பொதுவா சுக்கிரனை அதி தேவதையாக கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அதாவது சுக்கிர பகவான் யாருங்க? சந்தோஷத்துக்குரியவன். அதாவது சிற்றின்பம், லவ் பண்றதெல்லாம் ஆசை உடையவர்கள் எல்லாருமே மகாம் நட்சத்திரக்காரர்கள். அதனால தான் உங்கள பத்தி மட்டும் யோசிக்காம, மத்தவங்கள பத்தியும் யோசிக்க கூடியவங்களும் நீங்க தாங்க. அடுத்ததா சுக்கிர பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. அங்க நீங்க இந்த மகாம் நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா, கஞ்சனூர்ல சுக்கிர பகவான நீங்க வழிபாடு பண்ணணும். ஏன்னா, நவ கிரகஸ்தலம் அந்த ஆலயம். அதே மாதிரி இந்த மகாம் நட்சத்திரக்காரர்கள் வாரந்தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்ல காலையில 6 டூ 7, நைட்டு 8 டூ 9 இந்த டைம்ல பெருமாள நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. இத நீங்க ஒரு ரெகுலரா ஒரு வழக்கமாகவே செஞ்சுட்டு வாங்க. அப்படி நீங்க மகாம் நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா, சுக்கிர பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. அதே போல மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல மகாம் நட்சத்திரக்காரர்கள் நீங்க டெய்லியும் முடிஞ்சா செந்தூரம் வையுங்க. சின்னதா செந்தூரம் வச்சு பழகுங்க. அத பழகிட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல வாசனை திரவியங்கள் எல்லாம் நீங்க அதிகமாக யூஸ் பண்ணுங்க. பூசிக்கங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க வளர்ச்சி அதிகமாகுங்க. அடுத்ததா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க பச்சை கற்பூரம் இருக்கு இல்லையா? இந்த பச்சை கற்பூரத்த அதிகமாக நீங்க யூஸ் பண்ணுங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் மகாம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். அதே போல நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல அதுவும் குறிப்பா இந்த சுக்கிரஹோரை அப்படின்னு ஒரு நேரம் வரும். அந்த நேரத்துல நீங்க பெருமாள வழிபாடு செய்யுங்க. அப்படி நீங்க வழிபாடு செய்யும்போது, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்கள் அனைத்தும் தீருங்க. அதேபோல பதவிகள் கிடைக்கும். கோடீஸ்வரர் யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க. கணவன் மனைவிக்குள்ள சந்தோஷங்கள், இல்லற சந்தோஷங்கள் இது எல்லாமே ஏற்படுங்க.
தெய்வ ஞானம் உங்களுக்கு உண்டாகுங்க. அழகு ஏற்படுங்க. மற்றவர்களை பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுங்க. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, மற்றவர்களை எளிதில் எதிர்த்து வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்ததாக, நீங்க மகாம் நட்சத்திரத்தில பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு கடன்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, அத நிவர்த்தி பண்ணுங்க. அதேபோல இறந்தவங்களுக்கு திதி கொடுத்து வரது எல்லாமே சரியா பண்ணுங்க. இது எல்லாமே அதாவது பித்ருக்கடன் நிவர்த்தி பண்ணணும். பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அதாவது பித்ருக்கடன் இருந்துச்சுன்னா, அத நிவர்த்தி பண்ணுங்க. அதேபோல பெரியவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேங்க. ஒருவேளை இதெல்லாம் நீங்க செய்யலன்னா, வயசுல பெரியவங்க சாபம் கொடுத்துருவாங்க. சாபம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன ஆகுன்னா, நாள் கணக்கு நாள்ல அது ஒரு கடன் மாதிரி உங்களுக்கு சேர்ந்துரும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம இது அப்படியே சேர்ந்துட்டே வரும். அப்ப ஒரு காலகட்டத்தில என்ன ஆகிடும்னா, நமக்குன்னு ஒரு கஷ்ட காலம் வரும்போது, அதோட சேர்ந்து இன்னும் கஷ்டம் அதிகமாக வந்துருங்க. அதனால மேக்ஸிமம் மகாம் நட்சத்திரத்தில பிறந்தவங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்குள்ள போறீங்க. அது இன்னொருத்தனுக்கு பிடிக்காது. ஆனா, நீங்க அவன எதிர்த்து தான் போய் ஆகணும். அதேபோல நீங்க அவனுக்கு சொல்லி புரிய வச்சாலும், அவனுக்கு நீங்க புரிய வைக்கவும் முடியாது. அப்ப வேற வழியும் கிடையாது. அதுவே அவன் உங்ககிட்ட வந்து பேசும்போது, நீங்க எதுவும் பேசாம சைலன்ட்டா போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அதுவும் அவன் வந்து மறந்துடுவான். அதுவே நீங்க அவன்கிட்ட சைலன்ட்டா போகாம, அவன்கிட்ட எதிர்த்து நின்னு பேசுனீங்கன்னா, அத அவன் மறக்க மாட்டான். அது உங்களுக்கு பிரச்சனையாவும் வரும். நாங்க சொல்ல வர்றது இதுதான் முக்கியம். அதனால நீங்க இத முதல்ல புரிஞ்சுக்கணும். இத நீங்க ரெகுலராவும் ஃபாலோ பண்ணணும். அப்படி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்ததாக நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாம் நட்சத்திரக்காரர்கள் ராமேஸ்வரம் போயிட்டு ராமநாத சுவாமிய கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க. அதேபோல கும்பகோணத்துக்கு பக்கத்துல சுவாமி மலை இருக்கு. அந்த சுவாமி மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான், முருகப்பெருமான நீங்க கண்டிப்பாக அவசியமாக வழிபாடு செய்யுங்க. அப்படியே திருவிடைக்கதி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்துல திருவிடைக்கதி அப்படின்னு ஒரு ம ஊர் இருக்கு. அங்க போயிட்டு அங்கேயும் முருகப்பெருமான நீங்க தரிசனம் பண்றது சிறப்பு. அப்படியே அந்த முருகனுடைய ஆலயத்திலயும் சிவனும் இருக்கிறாருங்க. அப்ப நீங்க சிவனையும் போயிட்டு வழிபாடு பண்றது மிகவும் உகந்தது. அப்படி நீங்க வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக மகாம் நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பதவிகள் கிடைக்கும். இந்திர பதவிகள் கிடைக்கும். அதேபோல கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக உங்களுடைய ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு யாரையும் எதுக்காவும் நீங்க எதிர்த்துக்காதீங்க. அதேபோல மேக்ஸிமம் பெரியவங்க சாபத்த வாங்கிடாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எதுக்காகவும் யாரையும் எதிர்த்துக்காதீங்க. பெரியவங்க சாபத்தையும் வாங்காதீங்க. அடுத்ததாக நீங்க தினமும் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்த உடனே எல்லாம் குளிச்சு ரெடி ஆயிட்டு, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரியன வழிபாடு பண்றது மிக, மிக அவசியங்க. அப்படி நீங்க வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கைய தொடங்குங்க. உங்க வாழ்க்கையே இனிமையா இருக்கும். அன்றைய தினம் இனிமையாக இருக்கும். நினைச்சது எல்லாமே நடக்குங்க. அதாவது பணம் கிடைக்கும், பதவிகள் கிடைக்கும், சொகுசான வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு அமையும். அடுத்ததாக மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ ஞானம் அதிகமாக உண்டுங்க. அதனால நீங்க நிறைய கஷ்டத்த சம்பாரிக்க நேரிடும். வேற வழியும் உங்களுக்கு இல்ல. அதுதான் உங்களுக்கு ஞானத்த கொடுக்கும். சில துரோகங்களையும் நீங்க சந்திப்பீங்க, சந்திச்சு இருப்பீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஞானத்த கொடுக்கும். சில பேர் உங்கள நம்ப வச்சு கழுத்த அறுத்திருப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு நடந்திருக்கும், நடக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தையும் கொடுக்கும். அதேபோல நீங்க அதிகமாக நம்பிக்கை துரோகத்தையும் பார்த்திருப்பீங்க, பார்க்குவீங்க. அதேபோல உங்களுக்கு எப்ப 24 வயசு ஆரம்பமாகுதோ, அதுவரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரம காலம் தான். அந்த 24 வயசு ஆரம்பிக்கும்போது, அதுல இருந்து மகாம் நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 24 வயசுக்கு அப்புறமாக ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இது எப்படி உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அப்படின்னா, அதாவது இந்திர பதவி உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இந்திர பதவினா என்னங்க? எ பதவிகள். அதேபோல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அது ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும்.
அதேபோல நீங்க என்னைக்குமே தர்மத்தின்படி வாழக்கூடியவர்களும் நீங்க தாங்க. அடுத்ததாக சூரியனார் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனார் கோவில் அவசியமாக நீங்க வழிபாடு செய்யறது நல்லதுங்க. அதாவது காஞ்சனூர் சென்று நீங்க சுக்கிர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வரும்போது, இந்த சூரிய பகவானுடைய ஆலயத்துக்கு சென்று சூரிய பகவான நீங்க தரிசனம் செய்யறது கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அடுத்ததாக மகாம் நட்சத்திரக்காரர்களே, நீங்க ஒரு விஷயத்த தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா, ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா, இன்னொருத்தருடைய உதவி கட்டாயமாக தேவை. அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒண்ணு தேவைன்னா, கண்டிப்பா அடுத்தவனுடைய உதவி கட்டாயமாக தேவை. இதுதான் சூட்சுமம். இத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால நீங்க சூட்சுமத்த தெரிஞ்சு, நல்ல வாய்ப்புகள் வரும்போது, அந்த நல்ல வாய்ப்புகள சரியான நேரத்தில பயன்படுத்தி, 100% அந்த நல்ல நேரத்த நீங்க ப்ளஸ்ஸா அமைச்சுக்கிறது உங்களுடைய திறமைங்க. வாய்ப்பும் உங்களுக்கு அமையும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு தெய்வ பலம் இருக்கு, கிடைக்குங்க. இந்த ஜகத்தையே ஆளுபவர்கள், அதாவது மகாம் நட்சத்திரக்காரர்கள் இந்த ஜகத்தையே ஆளக்கூடிய ஆற்றல், திறமை உடையவர்கள். அதாவது கடவுள் ஒரு பொறுப்ப கொடுத்துடுவான். ஆனா, அந்த பொறுப்ப நீங்க தக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இல்லன்னா, உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படும். இதனால கஷ்டங்கள் ஏற்படும். அதனால அத எதிர்கொள்ளக்கூடிய பவர நீங்க ஏற்படுத்திக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு பொருளோ, ஒரு பொறுப்போ கிடைக்குதுன்னா, அத நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கான பவர நீங்க ஏற்படுத்திக்கணும். அடுத்ததாக, மகாம் நட்சத்திரக்காரர்கள் மயிலாடுதுறைக்கும், கும்பகோணத்துக்கும் பக்கத்தில திருப்புவனம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு சர்வேஸ்வரர் வழிபாடு பண்றது மிகவும் உகந்ததுங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை நாள்ல நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உகந்தது. ஏன்னா, அந்த ஆலயம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நாள்ல தான் நீங்க வழிபாடு செய்றது மிகவும் சிறப்பு. அதுவும் குறிப்பா அந்த ராவு காலத்துலலாம் நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா, இன்னும் மிக சிறப்பு நல்லதுங்க. அதாவது நீங்க சர்வேஸ்வரரை வழிபாடு செய்யும்போது, நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, உங்களுடைய முன்னோர்களுடைய கடன் எதுவுமே இருக்காதுங்க. முன்னோர்களுடைய வினை எதுவுமே இருக்காது. எல்லாம் அகன்று போயிடும். இது எல்லாமே உங்கள விட்டு விலகிடும். அதேபோல உங்களுக்கு உள்ள எதிரிகள், பகைகள் எல்லாமே விலகி போயிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, எதிரிகள்லாம் இருப்பாங்க. தொழில் செய்ற இடத்துலயாக இருக்கட்டும், பகை பங்காளிங்க, அண்ணன், தம்பி பகை, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே அங்க போயிட்டு நீங்க ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாம் விலகி போயிடும். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தியும் கொடுப்பாருங்க. அதேபோல உங்கள வேதனைப்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு மருந்தாக இந்த சர்வேஸ்வரரை நீங்க வழிபாடு செய்யறது கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி தயவு செஞ்சு மகாம் நட்சத்திரக்காரர்களே, சுக்கிர பகவான வழிபாடு செய்யுங்க. சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க. சர்வேஸ்வரர வழிபாடு செய்யறது அவசியங்க. ஆகையால தயவு செஞ்சு இதெல்லாம் செய்யுங்க. ஏகதோச சந்தோஷங்கள் உங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஆகையால நல்லதே நடக்கும். மகாம் நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்நாள் பலன் இதுதாங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். வணக்கம்.